டீனேஜில் லவ்ங்கிற அந்த எமோஷன் எல்லாருக்குமே வரும். அந்த எமோஷன் வரனால எந்த தப்புமே கிடையாது. உண்மையில் அது வரணும். அது வந்தால் மட்டும்தான் அது பசங்களுக்கு ஒரு சில எமோஷனல் டெவலப்மெண்ட்டுக்கும் அது மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லவ்ங்கிற அந்த ஒரு எமோஷன் வரனால எந்த தப்புமே கிடையாது. ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்ஸாக இருந்தாலும் டீச்சர்ஸாக இருந்தாலும் அந்த லவ்னு கேட்கும்போது, இல்லை பசங்களுக்கு ஏதோ ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அவங்கள சத்தம் போடுறதுனாலையோ திட்டுறதுனாலையோ எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது. ஏன்னா அது நமக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர வேற எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது. ஸோ அவங்கள சொல்லி புரிய வைக்கணும். இந்த ஏஜில் இது காமனாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அது அவனுடைய ஃப்யூச்சரை அஃபெக்ட் பண்ணாமல், அவனுடைய ஃப்யூச்சர் கரியரை அஃபெக்ட் பண்ணாமல், ஏன்னா அந்த ஏஜுங்கிறது அவனுடைய ஃப்யூச்சர் கரியரை டிசைட் பண்ண வேண்டிய ஒரு டைமு, அவனுக்குள்ளே இருக்கிற பொட்டன்ஷியலாக டெவலப் பண்ண வேண்டிய ஒரு டைமு. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி லவ்வில் போய் மாட்டிக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஃபியூச்சர் கரியரை வேணால் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதை அஃபெக்ட் பண்ணாமல் அவனுக்கு அந்த லவ்வை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரியணும். ஏன்னா இந்த எமோஷனும் அவனுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது.